அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக நம்மளோட அழைப்பை ஏற்று இங்கே நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி 22 கிராமங்கள்லேருந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்ததற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். பல இடங்கள் நாங்கள் போகும்போது எங்களை முக்கியமாக புதுசாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த பரபரப்பான காலகட்டத்தில் ஆன்மீகம்லாம் தேவையா? ஏற்கனவே எங்களுக்கு வாழ்க்கையில் 1008 வேலை உண்டு, 24 மணி நேரம் போக மாட்டேங்குது. இதில் இதற்காக நேரம் ஒதுக்கணுமா? கண்ணை மூடிட்டு உட்காரதுனால என்ன பெருசாக ஆணியை கட்ட முடியும்? நிறைய இடங்கள் இந்த கேள்விகள் எங்களை நேரடியாகவே புதுசாக வரவங்க கேட்பாங்க, பழசாக இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே வச்சுருப்பாங்க. பொதுவாக நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு பதில், நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு அருவாளையோ இல்லை ஒரு கோடாலியோ கொடுத்தாங்கன்னா முதல்ல அதை சீவணும், அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டணும். இதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில், லௌகீக வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் முதல்ல சரியாக தயாராகணும். எவ்வளவு ஆழம் நோண்டினாலும் தவறான இடத்துல நோண்டுவதன் மூலமாக தண்ணி கிடைக்காது, இது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நான் தயாராகும். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்னைக்கு இளைஞர்கள் உலகத்தில் ஒரு ரொம்ப வலுவான காம்படிஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி படித்தோம், வேலை பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், அது சாதாரணமாக போயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து பேராளாக்கி, கூட ரீசெண்டாக என்னுடைய நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய குழந்தை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா DANK ரொம்ப ஃபேமஸ், டிங்க்குன்னு வாங்க, டபுள் இன்கம் நோ கிட், 2 சம்பளம் ஆனால் குழந்தை வேண்டாம். ஏன்னா ஒரு சாதாரணமாக பட்டணத்தில், கிராமத்தில் கூட ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கணும்னா பிறந்ததுலேருந்து அவன் காலேஜ் முடித்து வெளியில் வர வரைக்கும் ரஃப் கால்குலேஷன் போட்டிங்கன்னா 60,000 70 லட்சம் ரூபாய் ஆகும் சாதாரணமாக, ப்ளஸ் ஒரு மைனஸ். மும்பை, டெல்லி, கிட்டத்தட்ட இப்போ சென்னை, இந்த மாதிரி மாநகரங்களில் ரஃபாக கால்குலேஷன். என்னோடய ஃப்ரெண்டோட பையன் படிச்சுட்டு US போயிருக்கான். அவன் அந்த படித்து US போகிறதுக்கு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன் அங்கே போய் படிக்கிறதுக்கு. ஏற்கனவே நீங்கள் படித்து முடிச்சாச்சு. காம்படிஷன் ஜாஸ்தி. பல விஷயங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் சாதாரணமாக கிடைத்த பல விஷயங்கள் இன்றைக்கி சுலபமாக கிடைப்பதிலே முக்கியமாக அமைதியும் மகிழ்ச்சியும். எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ சொத்து சேர்த்தா கூட வீட்டில் ஒரு அமைதியும் நிம்மதியும் மனதில் மகிழ்ச்சியும் இல்லைன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையானது ஒரு வெற்றிடமான வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஆன்மீக மார்க்கத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் எங்களுடைய குருநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அனைத்து மனிதர்களுக்கும் 2 விஷயங்கள் ஒரே அளவில் கொடுக்கப்படுகின்றன. யாருக்கும் எந்த விதமான வஞ்சனையும் இயற்கை செய்வதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. இது 2ம் எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுது. மழை எப்படி இப்போ வெளியில் பெஞ்சிட்ருக்கோ இதே மாதிரி மழை வந்து ஏழைக்கு தனி, பணக்காரனுக்கு தனி, படித்தவனுக்கு தனி, முட்டாளுக்கு தனி, வெள்ளைக்காரனுக்கு தனி, கருப்பாரனுக்கு தனி எல்லாம் பெய்யுதில்ல, ஒரே மாதிரி தான் பெய்யும். இயற்கையும் அதே மாதிரி தான்.
நமக்கு கொடுக்கப்படும் 2 வளங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய எண்ண சக்தியும் உங்களுடைய உணர்வுகளை கையாளும் சக்தியும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமான்றது முக்கியமான கேள்வி. இது பல வருடம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செஞ்சவங்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு முதல் முறையாக 22 கிராமத்தில் இந்த எடப்பாடி தாலுக்கு சார்ந்த வந்தவங்களுக்கும் பொருந்தும். மனிதனுக்கும் உலகில் இருக்கக்கூடிய 2 கோடி சொச்சம் ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய சக்தியை இயற்கை கொடுத்தது. ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. A being which can think. நம்மளால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். இது நமக்கே நிறைய நேரம் தெரியாது. இதை மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. இந்த பிரபஞ்சம் உருவாகி 1400 கோடி 14 பில்லியன் இயர்ஸ் ஆனதாக சொல்வார். இதில் இந்த இயற்கை உருவாகி கிட்டத்தட்ட 1000 கோடி வருடங்கள் 10 பில்லியன் இயர்ஸ் ஆனதாக சொல்வார். இந்த 1000 கோடி வருஷங்கள் இந்த புவி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மனிதன் என்பவன் உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மையில் இல்லை, கற்கால மனிதன் அதுலேருந்து மாறி 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 இன்னைக்கு வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த நிலையில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், வேற எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாத பல விஷயங்களை மனிதன் மட்டும்தான் சாதிச்சிருக்கான், மனிதன் மட்டும்தான் கெடுத்திருக்கான். ரெண்டும் சாத்தியம். நீங்கள் இப்படி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா நான் பேசுறது கடைசியில் கேட்காது. மைக்கு கிடையாது, சவுண்ட் சிஸ்டம் கிடையாது. எங்களுடைய குருநாதர் விவேகானந்தரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பெரிய பெரிய கூட்டங்களில் பின்னாடி கேட்கறதுக்காக சத்தமாக பேசியாகும். சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படங்கள்லாம் பார்த்துருப்பேன். அவங்கெல்லாம் 200 ரூபா தள்ளி உட்கார்றவனுக்கு காது கேட்கறதுக்காக சத்தமாக வயிற்றுலேருந்து அடி வயிற்றுலேருந்து பேசியாகும். ஏன்னா சயின்ஸ் கிடையாது. இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே பட்டனை தட்டினா கையில் வந்துடுது. அந்த அளவுக்கு உருவாக்கியதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி. அந்த எண்ண சக்தி தான் ஆக்குது, அந்த எண்ண சக்தி தான் அழிக்குது. இந்த எண்ண சக்தி நமக்கு இருக்குன்றது முதல்ல புரியணும். அதை என்னால் உபயோகப்படுத்த முடியுன்றது தெரியணும். அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்றது எனக்கு தெரியணும். கவிஞர் கண்ணதாசன் பாடின மாதிரி மனம் ஒரு குரங்கு, அதை ஆட விட்டால் தப்பி ஓட விட்டாலும் பாடினார். மேபி பிறந்து 1, 2, 3 வருஷம் வரைக்கும் மனசு நம்ம சொன்னதை கேட்டுட்டு இருந்தது. ஒரு 2, 3 வருஷம் கழித்து சாவி அது கையில் கொடுத்துட்டோம். அதனால தான் மனம் போன போக்கிலே கால் போகலாமான்னு பாடினார். இன்றைக்கி மனம் நம்மளை ஆண்டுட்டு இருக்கு. உங்கள் சொந்த வீடு இருக்குது, அந்த சொந்த வீடு உங்கள் வேலைக்காரன்ட்ட சாவியை கொடுத்துட்றீங்க. அந்த சாவியை எடுத்து அவன் வீட்டுக்கு உட்காந்துட்டு அவன் முதலாளி ஆகிடுறான், நீங்கள் வேலைக்காரன் ஆகிடுறீங்க. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமையில் மனிதர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். தங்களுடைய எண்ண சக்தி தங்களை முன்னேற்றுவதற்கு உபயோகப்படுத்த முடியும் என்பது அவர்களுக்கு அநேகமாக தெரியாது. தெரிஞ்சாலும் எப்படி யூஸ் பண்ணணும் புரியாது. எண்ண சக்தினா என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறிவு, பகுத்து அறிதல். அதற்கு அரசியல்வாதிகள் வெவ்வேறு மாதிரி சாயம் பூசினாலும் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். பகுத்தறிதல் அப்படின்னா என்ன? ரொம்ப லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு, எது இரவு எது பகல், யார் நல்லவன் யார் கெட்டது, இந்த மாதிரி இரு விஷயங்களை பிரித்து பார்த்து அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது பகுத்தறிவு. நம்ம நார்மலாக நினச்சிக்குவோம். ஆனால் ஆன்மீகத்தை வர வர உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தோன்ற வேண்டிய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகள் என்ன என்பதை முடிவு செய்து அந்த விளைவுகளை காரணப்படுத்த முடியும். விளைவுகள் நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், 10ஆம் கிளாஸில் இவ்வளோ மார்க் வாங்கணும்,
12ஆம் கிளாஸில் இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு பையனோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய விளைவுகள். அந்த விளைவுகளை நீங்கள் உண்மையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான காரணங்களை நீங்கள் தான் உருவாக்கணும். நான் லட்சக்கணக்கான ஸ்கூல் மாணவர்களோட போய் பேசும்போது இந்த பசங்களை வெளியில் பேசுறது நிறுத்த சொன்னீங்கன்னா அப்படியே பேசலாம். கொஞ்சம் விவேகானந்தர் மாதிரி பேசுவோம். எது அவருக்கு சொன்னா எனக்கே நடக்குது பாருங்களேன், வேற வழி இல்லாம. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் டிகிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விளைவுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான காரணங்களை இன்று நீங்கள் செய்ய வேண்டும். உங்க வீட்டில் ஒரு மாமரம் வளரணும்னு சொன்னா மாமரத்துக்கு முதல்ல என்ன விதைக்கணும்னு தெரியணும். அது மாமரத்துக்கு தேவையான விதையாக இருக்கணும், மான் செடியாக இருக்கணும். பலாமரத்துக்கான பலாப்பழத்தை நட்டுட்டு அதுலேருந்து மாமரம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் தோன்ற வேண்டிய விளைவுகள் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு அதற்கு என்ன காரணம் என்பதை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான பகுத்தறிவு. விளைவுகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சுலபமாக புரிய வேண்டிய விஷயம். குறிக்கோள்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு நைட்டு இங்கேருந்து கிளம்பி இப்போ நான் சேலமுக்கு திருப்பி போகணும்னு சொன்னால் ராத்திரி ஒரு 8-8:30 போய் திரும்பி சேரணும்னு சொன்னால் இந்த 8-8:30 மணிக்கு நான் சேலமில் போய் சேர வேண்டியதுன்றது என்னுடைய குறிக்கோள். ஆனால் அந்த குறிக்கோள் தானா நடக்குமா? நடக்காது. அதற்கு தேவையான காரண விஷயங்களை நான் செய்யணும். இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு முக்கியமாக ஒன்று புரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்க வேண்டிய விளைவுகளை நான் தான் தீர்மானிக்கணும். இது மனிதனால் மட்டும்தான் முடியும். வேற எந்த ஓரினம், ஈரினம், 3 அறிவு உடைய, 4 அறிவு உடைய, 5 அறிவு உடைய எந்த ஜீவராசிகளாலும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றது அவங்களால தீர்மானிக்க முடியாது. நாளைக்கு கார்த்தால மான் இந்த பக்கமாக போகும், நான் இந்த பக்கமாக உட்காந்து அந்த நேரத்தில் நடக்குது தான். அனிமல்ஸ்க்கு சில பேட்டர்ன் இருக்கும். ஆனாலும் அவங்களால அந்த ஜீவராசிகளால் தங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோளை நிர்ணயித்து அந்த குறிக்கோளை நோக்கி அவங்களால தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க முடியாது. அது மனுஷனால் மட்டும் முடியும். அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை சக்தியிலேருந்து வருது. அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், இந்த சிந்தனை சக்தியானது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நான் சொன்னது அது கேட்கணும், அது சொன்னதை நான் கேட்கக்கூடாது. பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 50-60 எண்ணங்கள் உங்களுடைய மனதில் உருவாகின்றன. இந்த எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. அப்படின்னா இந்த எண்ணங்கள் நீங்கள் விதைக்கும்படி இருக்கணும், அது விதைக்கும்படி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன்று புரியும். இன்னைக்கு இதை பற்றி நான் நிற்கணும்னு சொன்னால் மனசு அந்த இடத்துல நிற்கணும். அது நீ நிற்குதா தெரியாது. என்னுடைய மனசானது இப்போ ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் யோசிக்க முடியுமான்னு கேட்டால் உங்களால் முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையுமே உங்களுக்கு மைண்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் யோசிக்க கேட்குறேன். சரியா? ஒரு பந்தயம் எடுத்துக்கலாமா?
அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க யாரும் கருப்பு யானையை பத்தி யோசிக்க கூடாது. ஏங்க சிரிக்கிறீங்க? அவ்வளவுதான், போட்ட இல்லைன்னு கருப்பு யானை தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதே தான் நம்ம மனசுல நடக்குது. நம்ம சொல்றபடி அது கேட்கறது இல்லை. அது நம்ம சொல்றபடி கேட்கணும்னு சொன்னா நமக்கு அதுக்கு பழக்கத்தை உருவாக்கணும். நம்ம சொன்னா குரங்கு கேட்கறது. ஆனா தடியை வச்சு உட்காந்துருக்கான்ல, அவன் தட்டிட்டு என்ன சொல்லலாம், லங்கையை தாண்டடா ராமான கரெக்டா தாண்டு. ஏன்? அவன் கையில் இந்த தடி இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை உங்க கண்ட்ரோல கொண்டு வரது உங்கள்கிட்ட ஒரு தடி இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு ஒரு பயிற்சியின் மூலமாக கண்ட்ரோல கொண்டு வரும். இதன் மூலமாக என்ன நடக்கும்? இது நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பரீட்சையில் படிக்கிற மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய மார்க் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு பணக்காரர் எனக்கு இன்னும் நிறைய பணம் வரணும்னு யோசிச்சுட்டே இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் சில சிந்தனைகள் தூக்கினாப்பல வரும். எனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எனக்கு ஒரு பதவி உயர்வு வரணும், நான் மேட்ச்சில் நல்லா விளையாடணும், எனக்கு பிடித்தவரோட எனக்கு கல்யாணம் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த சிந்தனைகள் தூக்கி நிற்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு வேற எங்கேயும் அலப்பாயாது. கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலையை புதுசாக வந்தவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நாங்கள் முதல்ல கொடுத்த பயிற்சி. பயிற்சியை செஞ்சுட்டு பயிற்சிக்கு அப்புறம் அது என்ன நடந்ததுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பயிற்சி ஆரம்பிச்சோன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று கொடுத்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது உங்கள் இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு அனுமானத்துடன் இதயத்தை கவனிச்சுட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க. இது உங்களுடைய மனதிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் பயிற்சி. குரங்க உட்கார சொல்றீங்க, அது உட்காராது. அங்கே எங்கே குதிச்சுட்டு இருக்கும். தியானம் பண்ணும்போது இங்கே போகும், அங்கே போகும், எட்டி பார்க்கும், அங்கே சத்தம் கேட்குது, அங்கே ஏதோ ஒரு ஃபோன் அடிக்குது, பக்கத்தில் கையில் இடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ தோணிகிட்டே இருக்கு. ஆனால் மெதுவாக மெதுவாக தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். முதல்ல மனிதனுக்கு வெற்றிக்கு 2 விஷயங்கள் சொல்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ண சக்தி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த சக்தி. இந்த எண்ண சக்தியை உங்களுக்கு ஒரு 30லேருந்து 90 நாட்களுக்குள்ள பயிற்சியின் மூலமாக எப்படி உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் தியானம். ஆன்மீகம்ன்றது என்ன? உங்களை உங்களுக்கு புரிய வைத்து உங்களிடமே மீண்டும் ஒப்படைப்பது. அந்த உங்கள்ன்றதுல ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா சின்ன செல்ஃபும் இருக்கு, பெரிய செல்ஃபும் இருக்கு. இந்த உங்களில் நீங்களும் இருக்கீங்க, உங்களை தாண்டிய கடவுளும் இருக்காது. இது இரண்டும் உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு முதல்ல உங்களுடைய எண்ணத்தை எங்கு வேண்டுமானாலும் செலுத்தக்கூடிய, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நடந்த போதோ என்ன நடந்த போதோ நான் மாட்டு வந்தேன் பேசினேன். ஏன்னா என்னோட மைண்டு கிளியராக ஃபிக்ஸ்ட். பேசணும், இதை பற்றி பேசணும், இப்படி பேசணும், இவங்களுக்கு புரிய இருக்கும். இப்போ திரும்பி கரண்ட் போனாலோ நீங்களாம் எழுந்து போனாலோ நான் தனியாக இருந்தாலும் நான் பேசுறது பேசிட்டு தான் போவேன். எனக்கு அது பிரச்சனை. ஏன்னா ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடு, அப்போ போய் கேட்டுக்கு. அப்போது என்னுடைய மனதில் என்னுடைய குறிக்கோளில் எனக்கு ஒரு தெளிவு வருகிறது. இந்த தெளிவு உங்களுக்கு வர 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 இதில் முதல்ல நாங்கள் சொன்னது தெய்வீக ஒளி இருக்கிறதா நினச்சிக்கணும். நாளைக்கு அந்த தெய்வீக ஒளியை நீங்கள் எந்த விஷயம் வேணால் மாற்றிக்கணும். ஃபிசிக்ஸில் படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் மட்டும் என் மைண்டில் இறங்கணும், அது மட்டும் தான் இறங்கும். மெதுவாக 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 புரிய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதுக்கு ஒரு ஆன்மீகம்ன்ற பேர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சயின்ஸ். எங்கள் குருநாதர்கள் சொல்கிறது ஆன்மீகம்ன்றது ஒரு அறிவியல். அறிவியலில் என்ன, நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணாலும் யார் பண்ணாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரக்கூடிய அவுட்புட் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பண்ணாலும், அமெரிக்காவில் பண்ணாலும், ஆப்பிரிக்காவில் பண்ணாலும், எவரெஸ்டில் பண்ணாலும், கடல் கீழே பண்ணாலும் ஒரே ரிசல்ட் வரணும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் ப்ரெடிக்டபுளாக அவுட்புட் இருக்கணும். ஆன்மீகம் அதை கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு ஆன்மீகம்னா அதை உடனே ரிலிஜனுடனும் மதத்தினுடன் கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். அது அல்ல. நான் முதல்ல தெளிவாக சொன்ன மாதிரி உங்களை உங்களுக்கு புரிய வைத்து உங்களிடமே திருப்பி கொடுக்கும். திருடங்கையில் சாவி கொடுக்கும். அவன் அது கோயில் சொத்தா பார்த்துக்கிறான், இல்லை பாருங்க திரும்பி சொன்ன மாதிரியே நடக்குது. அது அவன் ஆட்டையை போட்டு அவன் எடுத்துட்டு போறானான்றது அவனுடைய பிரச்சனை. இது நான் முதல்ல சொன்னது. இந்த எண்ணத்திற்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஒரு 15-20 நிமிடம் உங்களுடைய எண்ணத்திற்கு
தெய்வீக ஒளி உங்கள் இதயத்தில் இருப்பதாக பாவித்து அதை கவனிங்கிற பயிற்சி. மெதுவா பண்ணும்போது நாங்கள் நார்மலாக சொல்றது ஒரு 90 நாட்களில் உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். அந்த கிரிப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சரி என்னோட மனசு ஒரு மாதிரி வருது. முக்கியமாக ஆம்பளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கு உங்கள் வீட்டில் அப்பப்போ போட்டு தாளிச்சிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் விட்டு காதை மூடிட்டு நீங்கள் மாட்டி எங்கேயோ செவனேன்னு இருக்கீங்களே, அதுக்கு தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தியானம் பண்ணுங்க. லேடிஸுக்கு எவ்வளோ திட்டினாலும் வீட்டுக்காரர் கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கை வரும். நீங்கள் தியானம் பண்ணுங்க, வீடு சுமூகமாக இருக்கும். இது எதற்காக சொல்றேன்னா, இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி, இந்த உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில் சிந்திப்பதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள். ஆங்கிலத்துக்கு பேர் எமோஷன் சொல்லி சொல்லுவாங்க. எமோஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் மோஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லுது, நம்மளுடைய உணர்வுகள் அணுகுண்டு சக்தியோட ஜாஸ்தியானது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, முதலாக அந்த அணுகுண்டை ஹிரோஷிமா நாகசாகியில் போட வச்ச அந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஏதோ ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் அந்த பட்டன் தட்ட சொல்றாரு. இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகளுக்குள்ள சண்டை வருதுன்னு சொன்னா, அந்த உணர்வுகள் உங்களுடைய ஈகோவை தூண்டுது. அதன் மூலமாக ரஷ்யா உக்ரைனு சண்டை போட்டுக்குது, இஸ்ரேலும் மற்ற நாடுகளில் சண்டை போடுது. பஹல்காம் அட்டாக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு 3 நாள் சண்டை போட்டுது. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உணர்வுகள் உங்களை தாண்டி போகும்பொழுது ராமாயணத்தில் எல்லாமே உருவாகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதா காலட்சேபம் அந்த காலத்தில் சொல்லுவார், அழகாக சொல்லுவார். ராமாயணம் உருவானதுக்கு காரணமே உணர்வுகள் அப்படின்வார். அவங்க கைகை அந்த போரில் அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போ 2 வாரம் கொடுத்தாரா? அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தாரா? சரி, கொடுத்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு அப்படி எல்லாத்தையும் தலைமுன்னெலாம் பிரித்து போட்டு கேட்கும்போது உடனே என்ன பண்ணுறாரு? உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக சரின்னு சொல்கிறாரா? இது 2 அவர் செயலாம் ராமாயணம் வந்திருக்குமா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்படின்னா என்னங்க பண்ணணும்னு கேட்டேன். அன்னைக்கு அவங்க வரம் கேட்ட போதும் சரி, அந்த வரத்தை அன்னைக்கு இப்போ செய்யுங்கன்னு சொல்லும் போதும் சரி, யோசித்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. மந்திரிகள்ட்டான் கேட்டு சொல்கிறேன், ராஜா தானே, அவருக்கு அந்த உரிமை கிடையாதா? கேட்ட உடனே கொடுத்தாகணுமா? ஏன்னா அந்த உணர்வுகளில் அவருடைய அந்த ஈகோன்றது, ஓ ராஜா என்னையே கேட்டாரு. நம்மளாம் அடிக்கடி வாழக்கூடிய வாழ்க்கையில் மாட்டக்கூடிய விஷயம். யாரா நம்ம ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா, ஐயோ என்னையே கேட்டான், நான் எப்படி வேணான்னு சொல்றது, வாயை கொடுத்து மாட்டிப்போம். வாழ்க்கையை முழுசாக அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். ஆன்மீகம் என்பது உங்களுடைய உணர்வுகளை உங்களோட கண்ட்ரோலில் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக இந்த தியான மார்க்கத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் டைமில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எப்படி வந்த எல்லா உணர்வுகளுக்கும் உடனடியாக செயலிட்டு வடிகால் அமைச்சிருக்கேன்றது தெரியும். அதன் மூலமாக நடந்த பல விஷயங்கள் இன்னைக்கு மனசில் வருத்தத்தை ஏற்படுத்திட்டு தெரியும். ஆனால் மெதுவாக ஒரு காலத்தில் 100க்கு 100 உணர்வுகள் சார்ந்த முடிவுகள் எடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னால், நீ 100க்கு 1 இல்லை 2 0 ஆலையானா இன்னும் ஆளு, அதான் உண்மை. ஆனால் 98 போயாச்சு. இது உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உணர்வுகள் ஹேண்டில் பண்ணுறது நாங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் எங்களுடைய மார்க்கத்தில் உண்டு. பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்புன்னு சொல்லிக் கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு. ஒருவேளை ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போவே நீங்கள் உட்காந்துட்டு உடனடியாக ஒரு 3-4 நிமிஷம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, யார் மேலேயோ கோபம் வருது, யார் மேலேயோ ஒரு தாக்கம் வருகிறது, யார் மேலேயோ ஒரு வருத்தம் வருகிறது, யாரோ உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிடுறாங்க, கோபம் வருது, என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு ஒரு 3-4 நிமிஷம் சுத்திகரிப்பு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே புரியும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2025. இன்னைக்கு உங்களை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசணும், உங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துருக்குமா? ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். 13 ஜூன் 2025 எதுக்காக உங்கள் வாழ்க்கையில் கோவம் வந்து யாருக்கா ஞாபகம் இருக்கா? சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார், 20 வருஷமா 2 குடும்பம் சண்டை ஏன்பா சண்டை போட்டிருக்கேன்? அதெல்லாம் தெரியாதுங்க, ஆரம்பிச்சிட்டோம் போட்டுட்ருக்கோம். நம்ம நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம உணர்வுகளுக்கு அடிமையாகி அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அநேகமாக தவறாதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் அப்போ வேலை செய்யல,
நம்மளுடைய ஹார்ட் வேலை செய்யல, நடுவில் ஒரு உணர்ச்சிகள் சொல்லுவாங்க. உணர்வுகள்ன்றது ஃபீலிங், எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் உணர்வுகளுடைய வெளிப்பாடு உணர்ச்சிகள். இது மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் வயசானவங்க நிறைய பேர் சொத்து இழப்பதற்கு காரணமே இந்த உணர்வு. கேட்டோன்னே செக்கில் கைத்து போட்டு கொடுக்குறது, பத்திரத்தில் கைத்து போட்டு கொடுக்குறது நடக்குதாமா எல்லார் வீட்லையும்? உடனடியாக அதான் பாருங்க, அந்த கைத்து கொடுக்குறாரு பாருங்க. ஏன்? ஒரு 5 நிமிஷம் வரப்போ ஒரு நாள் டைம் கூட யோசிச்சு சொல்கிறேன். அண்ணன்ட்ட கேட்கணும், ஐயாட்ட கேட்கணும், எங்களுக்கு ஒருத்தர் தியானம் சொல்லி தர அவர்கிட்ட கேட்கணும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், யார் கேட்க போகிறாங்க? 78 வருஷமாக பாகிஸ்தான் இந்தியா சண்டை போட்டுது, இன்னும் முடியலையே. அது மாதிரி எல்லா பிரச்சனையும் உடனடியாக முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது இரண்டும் உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது. இதற்கு உங்களுக்கு முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சமநிலையாக பாவித்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸாக மாற்றக்கூடிய எண்ணத்தன்மையும் உணர்வு தன்மையும் ஆன்மீக பயிற்சியானது கொடுக்கிறது. இது அத்தனையும் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மேலே முதல்ல இன்ட்ரெஸ்ட் வேணும். 24 மணி நேரம் எங்கிட்ட இருக்கு. இந்த 24 மணி நேரமும் அப்படியே 24 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். யாராவது உலகத்தில் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் இது வரைக்கும் நான் பார்க்கல. தூங்குறோம், கொஞ்சம் எக்ஸசைஸ் எதாவது பண்ணுறோம், சாப்பிட்றோம், அக்கப்போர் டிவி பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம். நம்மளாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பீப்புள். எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஒரு ஆவரேஜாக ஒரு இந்தியன் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறது ஒரு டேட்டா சொல்லுது. ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் வாட்ஸ்அப் மூலமாக யாராவது பணக்காரன் இருக்கீங்களா? நிறைய ஸ்கேமில் மாட்டம் தான் இருக்கீங்க. டிஜிட்டல் ஸ்கேமு, அந்த ஸ்கேமு, கேமரா ஸ்கேமு, பவுன்சி ஸ்கேமு. ஆனால் இருந்தாலும் அதில் போகிறோம். இதிலிருந்து ஒரு 30-40 நிமிடங்கள் ஒதுக்கி வைங்க. காலையில் எழுந்தவுடன் முடியலனாலும் எப்போ முடியுதோ உங்களோட உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதனுடன் இந்த மனப்பயிற்சியும் செய்யும். உடல் பயிற்சி செய்யும் போது உடலில் உங்களுக்கு மாறுதல்கள் தெரியும். இந்த தியானம் என்கிற மனப்பயிற்சியை செய்யும் போது உங்களுக்குள் ஒரு சமநிலையாக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பாவம் மெதுவாக வர ஆரம்பிக்கும். டைம் ஆகும். சில பேருக்கு 1 மாதம் ஆகும், சில பேருக்கு 3 மாதம் ஆகும், சில பேருக்கு 6 மாதம் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்தது. இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த உணர்வுகளை கையாளும் விதம் இந்த சுத்திகரிப்பின் மூலமாக வருகிறது. சுத்திகரிப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களுடைய உணர்வுகளின் தாக்கங்கள் என்மேல் என்னென்ன இருக்கோ அன்னைக்கு சாயங்காலமே அதை என்னை விட்டு போகுதுன்ற ஒரு பாவனையுடன் சாயங்காலம் உட்காடுறோம். அதை நீ முதல் முறையாக வந்தவங்களுக்கு எங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களுக்கு அப்புறமாக அதை சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கிறோம், துணியை துவைக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அன்றைக்கி சமைச்சு முடிச்சிங்கன்னா அன்றைக்கி நைட்டு பாத்திரத்தை கழுவிட்டு பால் பாத்திரம் எடுத்து வச்சு மறுநாளைக்கு பால் பாத்திரம் ஃப்ரெஷ் பாத்திரத்தில் தான் வாங்கணும். ஏற்கனவே தீஞ்சு போன பால் பாத்திரத்தில் பால் திரும்பி வாங்கினா பால் கெட்டு போயிடும். இதே மாதிரி என்னுடைய உணர்வுகளின் மூலமாக வந்த தாக்கங்களை அன்றன்றே சாயங்காலமே சிஸ்டம்லேருந்து கம்ப்யூட்டரு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைலில் டிலீட்னு ஒரு பட்டன் இருக்கும். அது பண்ணிங்கன்னா அது போயிடுச்சுன்னா உங்கள் இடம் சேவ் ஆகும், ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை மொபைல்லையோ. அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகள் தாக்கங்களை அன்னைக்கு எடுத்துடுறீங்க. இது இரண்டையும் மீறி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் மீறிய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா நம்மளை மீறிய ஒரு சக்திகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த பிரார்த்தனையை ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லித்தரோம். கார்த்தால தியானத்துக்கு ஒரு 20-25 நிமிஷம், சாயங்காலம் சுத்திகரிப்புக்கு ஒரு 10-15 நிமிஷம், இரவு நேர பிரார்த்தனைக்கு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40-45 நிமிஷம். இந்த 40-45 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்குவதன் மூலமாக அதன் மூலமாக நீங்கள் செய்யும் பயிற்சியானது உங்களுடைய மற்ற வாழ்க்கை பரிணாமங்கள் அத்தனையுமே மாற்றும். பொருளாதார வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை, சோசியல் வாழ்க்கை, எங்கே போனாலும் நீங்கள் புத்திசாலியாக மாறுறீங்களோ புத்திசாலி மாதிரி தெரிவிங்க. என்னை பார்த்தோன்னா புத்திசாலின்னு ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்துருக்கும் இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி காமாக இருப்பீங்க. நிஜமாவே உண்மையாகவே பிகாம்லாம் படிக்கணும், சாதாரணமாக காமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இது அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பல இடங்களில் எங்களை நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? நம்ம ஊரில் உடனடியாக உன்னோட ஹிடன் அஜெண்டா என்ன, இதன் பின்னால் திரை மறைவில் என்ன வச்சிருக்க? எங்கள் குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்,
கெட்டவன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறவன்ட்டு இதனால் உனக்கு என்னடா பெனிஃபிட் நம்ம கேட்கறத உடனே பஸ் எடுத்து கையில் குத்துறோம். இதே ஒருத்தர் ரோடில் நம்ம கீழே விழுமா கையிலேருந்து தூக்கி விட்டானே, ஏன் நீ தூக்குற, என்கிட்ட ஏதாவது ஆட்டையை போட போறியா, ஏதாவது கனெக்ஷனா, இதை மாதிரி நம்ம மனசு உடனடியாக ஓடும். நம்ம இதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சந்தேகம் வருவன்றது மனிதனுடைய இயல்பு. இதற்கு என் குருநாதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, இயற்கையை பாருங்கன்னு. உங்களை கேட்டு மழை பெய்யறதில்ல, உங்களை கேட்டு வெயில் அடிக்கிறதில்ல, உங்களை கேட்டு காற்று அடிக்கிறதில்ல, அது அதுக்கு ஒரு பணி இருக்கிறது, அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. அதை போன்றது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நீங்க கடவுளுக்கு எவ்வளோ நீங்க பிரார்த்தனைலாம் பண்றீங்க. அவர் என்னைக்கா வந்து எனக்கு ஒரு 10% குத்துரு, நம்மளா கொடுக்குற உண்டியல்ல போடுறது வேற விஷயம். அதே மாதிரி ஆன்மீகமானது உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீ. எங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்கள்கிட்ட பக்கத்துல வந்து அவங்க பேசுறதுக்கு இல்லைன்னா கூட இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை வந்து நாங்க செயலியாக கொடுக்குறோம் கையில். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆப்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு இருக்கு. உங்களுடைய மொபைல்லேயே இதெல்லாம் இருக்கு. இதை எடுத்து நீங்க எப்போனா பயிற்சி பண்ணலாம். இப்போ நான் காத்தால திடீர்னு ஒரு 3:30 மணிக்கு முழிப்பு வந்துடுது, உங்களுக்கு தியானம் பண்ணணும்னு தோணுது, இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுது, இல்லை சுத்திகரிப்பு பண்ணணும்னு தோணுதுன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் போய் போட்டிங்கன்னா உங்களுடைய மொழியில் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது எதற்காக அப்படின்ற போது எங்கள் குருநாதர்கள் அழகாக சொல்லுவாங்க, என்றைக்குமே பொது நலத்தை விரும்புகிறவங்க சுயநலத்தில் முதல்ல கவனமாக இருக்கும். என்னை மீறி தான் உலகம். தன்னுடைய வைப்பு நீங்கள் ஏர்லைன்ஸில் ஏறும்போது சொல்லுவாங்க, அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நீ முதல்ல போட்டுட்டு அடுத்து உன் குழந்தைக்கு போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ முதல்ல நல்லா இருந்தால் தான் உலகத்துக்கு நம்ம செய்ய முடியும். அதை போன்று இந்த ஆன்மீகமானது முதல்ல நீ மாறு. நீ மாற 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 இந்த உலகத்தை நீ பார்க்கும் விதம் மாறும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறும், உங்களுடைய தன்மைகள் மாறும். உங்களை பார்க்கும்போது போகிறோம் ஏதோ சொல்லுவோம், ஏதோ இந்த ஆள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், என்னன்னு தெரியாது, ஆனால் தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இதை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 வருஷமாக உலகத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். 180 நாடுகளுக்கு மேலே இருக்கும், 4 கோடி பேருக்கு மேலே பயிற்சி பண்ணுறாங்க. இந்த அருமையான தருணத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்கள் படத்துக்கு போயிருக்கலாம், வீட்டில் உட்காந்து பேர பசங்களோட விளையாடிட்டு இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லைன்னா டிவியில் மெகா சீரியல் பார்த்து அழலாம். இதெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏதோ கூப்பிட்ருக்காங்க, ஏதோ நடக்குது என்னன்னு சொல்லி. ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சியை எங்களுடைய எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி செய்யணும். நம்ம சொல்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி எப்படி அவர் முதல்ல நம்ம சகோதரர் சொன்னாரோ அந்த எண்ணத்தின்படி தியானத்தில் உட்கார போகிறீங்க. பிராணாயாமத்தின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு யோகிக் சக்தி உங்கள் இதயத்தில் செலுத்தப்படும். இந்த சுத்திகரிப்புன்றது ஏற்கனவே தெரிஞ்சவங்க கண்டினியூ பண்ணுங்கள், புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிரார்த்தனைன்றது 3 இன்ட்ரடக்ஷன் வகுப்பு மாதிரி இது. 3 இன்ட்ரடக்ஷன் வகுப்பு முடிஞ்சோன்னா கையில் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களான்னு அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஆனால் மெதுவாக உங்களுக்கு மெதுவாக 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 உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் தெரியாது. பிரீத்திக்கு நான் கேரண்டி இல்லை, ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு நான் கேரண்டி. ஏன்னா 33 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படணும். எங்களுடைய நோக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம். உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போனதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தியான மண்டபத்தை அவங்களுடைய சொந்த காசில் கட்டி அதற்கு உங்களை வரவேற்று வரவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து, எதற்காக நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக என்னுடைய நேச்சர். எனக்கு வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் பதட்டமாகும். இப்போ ஆனால் நல்லா தெரியும், வெளியில் பேசுகிறோம், பேசிட்டு இருப்போம், குழந்தை கத்திட்டு இருக்கோம், நம்ம பாட்டு நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருப்போம். இது உங்களுக்கு மெதுவாக வாழ்க்கையினுடைய உண்மையான ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும். மீண்டும் இந்த இடத்துல வந்து இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கேற்றதுக்கு நன்றி. நீங்கள் மட்டும் செஞ்சால் போகாது, இந்த 22 கிராமங்களில் இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லாயிருக்கும், போகிற வழிக்கும் புண்ணியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.